உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ சார். தீபா, உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. நீங்க நேரா பேங்க்குக்கு வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு ஃபண்ட கலெக்ட் பண்ணிக்கிட்டு போலாம். சார் என்ன சார் சொல்றீங்க? நிஜமாவா? அப்ரூவ் ஆயிடுச்சா லோன்? ஆமா, அப்ரூவல் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க் யூ so much. தேங்க் யூ மேடம். கேசவா, இங்க வா. என்ன பாரு. என்ன பேபி? என்ன சொல்லு? என்ன பாரு. சொல்லு பேபி. நான் சந்தோஷமா இருக்கேன்ல? ஆமா. ஏன் சொல்லு? ஏன் உங்க அப்பா எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாரா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற என்னவா இருக்கும் பேபி? ஐயோ, ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓதப்படுவேன். அதெல்லாம் பிசினஸ் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான். சரி, வேற என்ன சொல்லு? ஐயோ கேசவா, இமிடியேட்டா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. என்ன பேபி? ஆமா, என்னாச்சு? எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கேன். என்ன கேசவா, ஏன் டல்லா இருக்க? ஏய், என்ன? ஏய், என்ன ஆச்சு? ஏன் கண்ணெல்லாம் அப்படி இருக்கு? எப்போ சொன்னாங்க? இப்பதான் கால் பண்ணி சொன்னார் மேனேஜர். என்ன பேபி, ஏன் இப்படி அழற? இல்ல தீபா, நான் உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சதே இல்ல. அதனால எவ்வளவு அவமானத்தை சந்திச்சிருக்கேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்காக அந்த அவமானத்தை நீயும் அனுபவிச்சிருக்க. ஒரு ஒரு பொண்ணை வசதியை வாழ வைக்காம கூட இருக்கலாம். ஆனா தன்மானம் சுயமரியாதைக்கு கஷ்டம் வர மாதிரி நடந்துக்க கூடாது. நான் உனக்கு அந்த கஷ்டத்தெல்லாம் கொடுத்தோம் எல்லாத்தையும் நீ எனக்காக பொறுத்துக்கிட்ட. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பேபி. அதானே நிஜம். ஆனா இன்னைக்கு லோன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு கேட்ட உடனே நான் இனிமே உன்னை தலைநிமிர்ந்து நடக்க வச்சிருவேன் நம்பிக்கை வந்துடுச்சு. உன் கனவை நான் நிறைவேற்றிருவேன். தேங்க்ஸ் பேபி. தேங்க் யூ சோ மச். ஏய் பாரு, இது ஃபீல் பண்றதுக்கு நேரம் இல்ல. நம்ம இமிடியேட்டா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், தெரிக்க விடுறோம். சரியா? இனிமே வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பிசினஸ மட்டும் பாத்துக்கணும். இல்ல இல்ல, அதெல்லாம் என்னோட பிளஷர். நான் தான் எப்பவுமே அதை பண்ணுவேன். அம்மா. அத்தை. அண்ணே. அத்தை. அம்மா. என்னடா? இங்க வாங்க. அத்தை. என்ன தீபா? இரு. ஆமா. வரேன். என்ன கிஷவா, அம்மா அம்மா நான் அங்க இருந்தே கூப்பிட்டு வரேன். வாமா. கேசவா, என்னடா என்னாச்சு? ஆமா. அம்மா, ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. ஆமா, ஒண்ணு நில்லுங்க. எதுக்கு? நில்லுங்க அத்தை. என்ன கொழுந்தனாரே, என்ன விஷயம்? நில்லுங்க அண்ணே. விஷயம் என்ன நில்லுங்க first அண்ணே. என்ன சொல்லுங்க. விஷயம்? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கேசவா, நல்லா இருடா. நல்லா இரு தீபா. என்னம்மா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன திடீர்னு? ஆமா அண்ணே, இத்தனை நாள் எல்லாரும் என்ன வேலை வெட்டி இல்லாதவன், நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் பேசியிருக்காங்க. அப்போ எல்லாம் நீங்களும் அண்ணியும் தாமா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தீங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னா அதுக்கு முதல் ஆசீர்வாதம் உங்களோட தாமா இருக்கணும். நீ கேசவா, உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? அத்தை, வேலை இல்ல அத்தை. அவரு பிசினஸ் பண்றதுக்கு நாங்க லோன் அப்ளை பண்ணிருந்தோம். அந்த லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு அத்தை. அப்படியா? லோன் கிடைச்சிருச்சா? ஆமா அத்தை. இப்படி ஒரு நல்ல நாள் வராதான்னு நான் எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? இனிமே என் புள்ளைய யாரும் குறை சொல்ல முடியாது. இனி யார் கேட்டாலும் என் புள்ள பிசினஸ் பண்றான்னு நான் சொல்லுவேன், பெருமையா சொல்லுவேன். அம்மாவுக்கு இது போதும்டா. எல்லாமே தீபாவோட ஏற்பாடுதாம்மா. தீபா இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? புருஷன் அவன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு தாமதமாச்சுன்னா எல்லா பொண்ணுங்களும் பொண்ண மாதிரி பொறுமையா இருந்துட மாட்டாங்க. அத்தை, இப்பெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலயும் என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் நடக்குதுல்ல. ஆனாலும் எந்த நிமிஷம் வரைக்கும் உன் புருஷனுக்காக நீ நின்னு இருக்க. பொண்ண மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு என் புள்ள ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வரேன். வாழ்த்துக்கள் தீபா. வாழ்த்துக்கள் கேசவா.
தேங்க்ஸ் அண்ணே. நல்லா பண்ணுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். இவங்களுக்கு லோன் கிடைச்சிருச்சு, நம்ம லோன் என்னாச்சு தெரியலையே. கேசவா காட்டு. தீபா கொஞ்சம் தான், நல்லா வருவீங்க. சரிங்க அத்தை, அப்ப நாங்க வரோம். சரிம்மா, நாங்க பேங்க் வரைக்கும் போயிட்டு சரிப்பா, வந்துடுறோம். போயிட்டு வா. சரி, போயிட்டு போயிட்டு வரோம். வரேன் அண்ணே. இப்படியே கணக்கு பார்த்துட்டே இருங்க. ஒரு 250 ரூபா குறையுதுரி. உங்ககிட்ட ஏதாவது கொடுத்தனா? என்கிட்ட எங்க கொடுத்தீங்க? உங்க புதையல் பெட்டியில பத்திரமா இருக்கும், போய் பாத்துக்கோங்க. ஏன்டி இப்படி வெறுப்பா பேசிட்டு இருக்க? என்னங்க, லோன் என்னாச்சு? நேத்து தானே இதை பத்தி பேசணும். தரேன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு தரேன்னு சொல்லிருக்காரு. உங்க தம்பி கேசவனுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. என்னடி சொல்ற? இப்பதான் சொன்னாங்க. அப்ப நமக்கு ஏன் கிடைக்கல? 2 பேரும் ஒன்னா தானே அப்ளை பண்ணோம். வேலைக்கு போற என்கிட்ட ஷூரிட்டி கேட்டாங்க. அவனுக்கு யார் அதெல்லாம் கொடுத்துருப்பா? இப்போ நான் அந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்றேன். எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தானே. வேலைக்கே போவாத என் தம்பிக்கு லோனு, மாச சம்பளம் வாங்குற எனக்கு கொடுக்க மாட்டாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? இப்பவே ஃபோன் பண்ணி கேட்கறேன். சார், நான் ரகுவரன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார், என் லோன் என்னாச்சு சார்? எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி இதையே கேட்பீங்க சார்? இல்ல சார், கொஞ்சம் எமர்ஜென்சி சார். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்க லோன் கொடுத்துட்டீங்கன்னா வேலையை ஆரம்பிச்சிருவேன் சார். அதான் சொன்னேனே, ஷூரிட்டி வேணும்னு. சார், நான் மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் சார். அதுக்கான சேலரி சர்டிபிகேட் கூட உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்ன சார் ஷூரிட்டி வேணும்? ஷூரிட்டி கண்டிப்பா வேணும் சார். அப்புறம் உங்க ஆபீஸ்ல இருந்து கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துடுங்க சார். எல்லார்கிட்டயும் இதெல்லாம் வாங்கிட்டு தான் லோன் கொடுக்குறீங்களா சார்? ஆமா, எல்லார்கிட்டயும் வாங்கிட்டு தான் கொடுக்கறோம். இல்ல சார், வேலைக்கே போகாதவங்களுக்கு கூட நீங்க லோன் கொடுத்துருக்கீங்க. நீங்க யார பத்தி சொல்றீங்க? இல்ல சார், நான் பொதுவா சொன்னேன். நீங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டா சப்மிட் பண்ணிருந்தா நாங்க உங்களுக்கு லோனை கொடுத்துருவோம். சார், நான் இவ்வளவு கொடுத்த உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலையா சார்? நான் நம்புறேன் சார், பேங்க் நம்பணும் இல்ல. அதுக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு, சொன்னதை செய்யுங்க. சார் சார், கட் பண்றான். அந்த மேனேஜர் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். என்னங்க, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன என்னடி, வேலைக்கே போகாம அவன்கிட்ட ஷூரிட்டியே வாங்காம அவனுக்கு லோன் கொடுத்துருக்காங்க. நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், மாசம் இவ்வளவு சம்பாதிக்கிறான்னு கணக்கு காட்டியிருக்கேன், இடம் வாங்கி வச்சிருக்கேன், இதோ பெட்டிக்குள்ள இவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா எனக்கு பணம் தர யோசிக்கிறாங்க. பாருங்க, ரொம்ப வயிற்றுச்சல் படாதீங்க. இதுக்குதான் மத்தவங்களை எப்பவுமே இலக்காரமா பேசக்கூடாதுன்னு சொல்றது. என்னடி, என் தம்பிக்கு சப்போர்ட் பண்றியா? நான் அதுக்கு சொல்லல. நீங்க அவரை என்னென்ன பேசிருப்பீங்க. நீங்களும் லோன் கேட்டீங்க, அவரும் லோன் கேட்டாரு. இப்ப அவருக்கு முதல்ல கிடைச்சிருக்கு. அதாங்க நேரம்ங்கிறது. எனக்கே நீ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா? உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியுமா? பண்ண கேட்டுருவீங்களா? பாருங்க, மேனேஜர் என்ன கேக்குறாரோ அதை முதல்ல ரெடி பண்ற வேலையை பாருங்க, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஏய், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.